வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிரேக்ஃபாஸ்ட் காம்போ பார்த்தா மாதிரி இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்காக அதே மாதிரி டெலிஷியஸாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக் காம்போ தான் பார்க்க போகிறோம். பாவ் பாஜி. இதில் பாவ் வந்து வெளியே வாங்கினது, பாஜி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது வந்து ஒரு பேனில் பண்ணாமல் இந்த மாதிரி தவாவில் பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாவே இருக்கும். நான் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அது பொடியாக நறுக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம், நீங்கள் சின்னதாக இருந்தால் 2 வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். பட்டர் கூட சேர்த்துக்கோங்க. நெய் போது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது நெய்யாக யூஸ் பண்ணிக்கலாம். பொன் நிறமாக இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தக்காளி, ஒரு 5-6 பல் பூண்டை வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது அப்படியே வதங்கட்டும். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, அதே மாதிரி தனியாத்தூள் 1 டீஸ்பூன், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி கூட தெளித்து வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேமில் வதக்கும் போது தான் வந்து தவாலேருந்து ஈவனாக ஹீட் வந்து வர ஆரம்பிக்கும். நான் குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் காலிஃப்ளவர், பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா மசிச்சுட்டு ஒரு டீஸ்பூன் பட்டரை சேர்த்து கஸ்தூரி மேத்தியும் சேர்த்துட்டேன். இப்போ அதே தவாவில் ஒரு பாதி பட்டர், க்யூப்பில் பாதி பட்டரை சேர்த்து இதை அப்படியே வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான பாஜியும் ரெடி ஆயாச்சு. பட்டரில் டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பன்னை அப்படியே எடுத்துக்கலாம். இது கூட பாஜி, பச்சை வெங்காயம், லெமன் ஸ்லைஸு, அது இல்லாமல் பட்டர் இப்படி சர்வ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். டெலிஷியஸான இந்த ஸ்நாக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் காம்போ, டின்னர் காம்போ எல்லாமே வந்து ஷார்ட் வீடியோவாக நம்ம சேனலில் இருக்குது. இது யூஸ்ஃபுல்லாக இருந்து அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த விலாகில் பார்க்கலாம்.